வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் அம்மா தளிகை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து என்ன சமையல்னா முருங்கைக்காய் தீயல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு கேரளா ரெசிபி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து கீரை கூட்டு, அடுத்தது அவரைக்காய் பொரியல், சாதம் ரெடி ஆகிட்டுருக்குள்ள தான் இன்றைக்கி சமையல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருங்கைக்காய் தீயல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 முருங்கைக்காய் இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/4 மூடிக்கு மேலே தேங்காய் எடுத்துக்கோங்க, துருவின தேங்காய். 2 வெந்தயம் வாசனைக்கு. ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு 10 கூட எடுத்துக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். இது வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 5. இது வந்து தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கொத்தமல்லி விதை. நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பவுடராக எடுத்துக்கிட்டாலும் உங்களோட அளவை பொறுத்து எடுத்துக்கோங்க. இதுதான் அரைக்கிறதுக்கு இந்த 4-5 ஐட்டம் தான். இது மட்டும்தான். தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கிறோம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் என்கிட்ட இருந்ததுன்னா நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்காங்க. இது ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10-15 போடலாம். காஞ்ச மிளகாய் தாளிக்க ஒரு 2, கருவேப்பிலை. இதை தாளிச்சிட்டு கடுகு ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளிச்சிட்டு பண்ண போகிறோம். மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து உப்பு தேவையான அளவு. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு கரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்க்கும்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வறுத்து ஆற வச்சுப்போம். அப்புறம் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சுட்டுட்ருக்கு. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வதக்கணுன்ட்டு இல்லை, நம்ம வந்து சும்மா வதக்கினா போதும். பேஸ்ட்டாக தான் அரைக்கணும், பவுடராக வேண்டாம். இது நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம தேங்காய் சேர்க்கலாம். வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இந்த நேரத்தில் இந்த தேங்காய் இதையும் சேர்த்துக்கிறோம். நல்ல ப்ரௌனாக வதக்கணும். நல்ல ஒரு மாதிரி வந்து நல்ல பொன்னிறமாக இதை வதக்க போகிறோம். இது மறுபடுத்தும். நல்லா தேங்காய் போட்டிங்கன்னா நல்லா திக்னஸாக வரும் உங்களுக்கு. நல்லா ஒரு உப்பு புளிப்பு காரத்தோட ஒரு குழம்பு நீங்கள் செய்ய போகிறோம். இது நல்லா வறுபடட்டும். போட்ட தேங்காய் நல்லா வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த கொத்தமல்லி வரையும் இதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டு அரைச்சிக்கலாம். வறுபட்டு பார்க்கலாம். நல்லா ஒரு வாசனை வரும் உங்களுக்கு. நல்லா வறுபட்டோன்னு கொத்தமல்லி வரையை ஃபஸ்ட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் தேங்காயை போட்டிருக்கேன். கொத்தமல்லி வரையை கூட போட்டுக்கலாம். இல்லை தேங்காயை போட்டுட்டு கொத்தமல்லி பவுடர் அப்புறம் சிவப்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். அடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அது அப்படியே ஆறட்டும். நான் வந்து இதில் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். அடுத்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். அடுத்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும். முருங்காயை சேர்த்துருக்கோம். இது வதங்கினோன்னா நம்ம மஞ்சப்பொடி. முருங்காய் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த தக்காளி பழம் இதை சேர்த்துக்கிறோம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 வதக்கு. அப்புறம் புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சது போட போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு போட்டுக்கிட்டோங்க. நம்ம போட்ட முருங்கைக்காய் நல்லா வதங்குது. இந்த டயத்தில் நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம். 2 வதக்கு வதக்கியாச்சு. இப்போ அந்த புளி தண்ணி விட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி அதை கொதிக்க விட்டுருக்கோம். நம்ம முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் கெட்டியாகிடும் அந்த குழம்பு. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்கலாம். நம்ம போட்ட முருங்கைக்காய் நல்லா கொதிச்சு வருது. பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வந்து வதக்கும்போது சேர்த்துக்கலாம். இல்லை இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த உப்பை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரட்டும். பார்க்கலாம். நம்ம போட்ட முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கலந்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இது கெட்டியாகி வரட்டும். பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது.
இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லா கெட்டியாகிடும். பார்க்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பார்க்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த குழம்பு தான் பார்த்துருக்கோம். நம்ம வந்து வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.